அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஸ்போக்கன் இங்கிலீஷில் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், அதாவது சாதாரண நிகழ்கால காலத்திற்கு நாம் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதில் தன்னிலை, முன்னிலை, ஒருமை, பன்மை ஆகிய பெயர்ச்சொலுக்கு நாம் பயிற்சி எடுத்து விட்டோம். தற்பொழுது படற்கை பெயர்ச்சொற்களுக்கு பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். படற்கை பெயர்ச்சொற்கள் ஒருமை, பன்மை என்று இருவகை உள்ளன. அந்த ஒருமையில் he, she, it, அதாவது அவன், அவள், அவர், அது, இது எல்லாமே படற்கை ஒருமை பெயர்ச்சொற்களாக கருதப்படுகின்றன. இதில் இந்த படற்கை தேர்ட் பர்சன் சிங்குலர், இதுல ஹீங்கிறது பானா அவன், அவர் என்பதை குறிக்கும் என்பதை முந்தைய வீடியோவில் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது இந்த அவன் சார்ந்த உண்மையான பெயர்ச்சொற்கள், அதாவது ஆண்பால் பெயர்ச்சொற்களை நாம் பார்க்கலாம். அதற்குண்டான பேச்சுக்களையும் சாதாரண நிகழ்காலத்தில், அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி உருவாக்குவது என்பதை பார்க்கலாம். இந்த அவன், அவர் என்பதற்கு பெயர்ச்சொற்களாக எதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளலாம்? டேடி என்பதை எடுத்துக்கொள்ளலாம், ரோபோட் என்பதை எடுத்துக்கொள்ளலாம், ஸ்டான்லி, ஜான், டாம், மை ஃபாதர், மை டேடி, யுவர் பிரதர், சாம்சன், மை பிரதர், ஜேம்ஸ், ஜான் போன்ற பெயர்ச்சொற்களை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். ஆக இது பார்ப்பதற்கு எளிமையாக தெரியும். ஆனால் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நாம் பயிற்சி எடுக்கும் பொழுது ஒரு வாக்கியத்தை உருவாக்கிவிட்டு அதன் கிளை வாக்கியங்களாக 20 வாக்கியங்கள் உருவாக்குவதற்கு நாம் ஒரு பயிற்சி மேற்கொண்டே ஆக வேண்டும். இப்பொழுது விதிகளை பற்றி நான் அதிகம் கூற தேவையில்லை. 5 விதிகள் உள்ளன. அந்த 5 விதிகளை பயன்படுத்தித்தான் நாம் பயிற்சியை மேற்கொள்ள போகிறோம். இப்போ அந்த 5 விதிகளை பயன்படுத்தி, அதாவது ஆங்கிலத்தில் பேச்சு உருவாவதற்கான 5 விதிகளை பயன்படுத்தி நான் முதலில் டேடி பிளேஸ் டென்னிஸ், இதில் ஃபர்ஸ்ட் விதிகளை பாருங்கள். முதலாவது விதி என்னவென்றால், பெயர்ச்சொல் வர வேண்டும், டேடி விட்டது. அதற்கடுத்தது உதவி வினைச்சொல் வர வேண்டும், டஸ் விட்டது. அதற்கடுத்தது வினைச்சொற்களின் 4 நிலைகளில் ஏதேனும் ஒரு நிலையான முதல் நிலை வந்துள்ளது, அதாவது ஆதார வினைச்சொல், பிரின்சிபல் வெர்ப், மெயின் வெர்ப் என்று சொல்வார்கள். அது பிளே இருக்கிறது. அப்ப டேடி டஸ் பிளே. அதுக்கப்புறம் டென்னிஸ், டென்னிஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட், செயல்படு பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக இந்த டஸ் பிளே என்பது மருவி பிளேஸ் என்று வந்திருக்கிறது. அப்ப டேடி பிளேஸ் டென்னிஸ் என்று நாம் இதை சொல்லலாம். அதுக்கடுத்தது இரண்டாவது பேச்சு உருவாவதற்கு உதவி வினைச்சொல்லான டஸ், மெயின் வினைச்சொல்லான பிளே, இதற்கு இரண்டுக்கும் மத்தியில் நாட் போட்டால் உங்களுக்கு எதிர்மறை பேச்சு கிடைத்துவிடும். அதாவது இந்த டஸ் நாட் பிளே என்பதை டசன் பிளே என்று நாம் பேச்சு ஆங்கிலத்தில் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா டேடி டசன் பிளே டென்னிஸ் என்று வருகிறது. இந்த மூன்றாவது நேரடி கேள்வி பேச்சு உருவாவதற்கு அந்த முதல் பேச்சான டேடி டஸ் பிளே டென்னிஸ் என்பதில் அந்த உதவி வினைச்சொல்லான டஸ் என்ற நேரடி உதவி வினைச்சொல்லை டேடி என்ற பெயர் சொல்லுக்கு முன்னால் எடுத்து வாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு நேரடி கேள்வி பேச்சு கிடைத்தவுடன், அப்போ அது என்ன அர்த்தம்னா, எப்படி சொல்லுவோம்னா டஸ் டேடி பிளே டென்னிஸ். இதனால நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஸ்லிப் ஆஃப் த டங்ல டஸ் டேடி பிளேஸ் டென்னிஸ்னே நம்ம சொல்லுவோம். எஸ் சேர்க்காம சொல்லணும். டஸ் எஸ் சேர்க்கக்கூடாது. அப்போ டஸ் டேடி பிளே டென்னிஸ் என்று வரும். அதுக்கடுத்தது நான்காவது எதிர்மறை கேள்வியை உருவாக்குவதற்கு டசன் டேடி பிளேஸ் டென்னிஸ் என்று கொடுத்திருக்கிறோம். அது எப்படி வந்தது என்றால், இரண்டாவது எதிர்மறை வாக்கியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். டேடி டசன் பிளே டென்னிஸ் என்று வந்திருக்கிறது. அதில் டசன்ட் என்ற எதிர்மறை உதவி வினைச்சொல்லை டேடி என்ற பெயர் சொல்லுக்கு முன்னால் எடுத்து வாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு டசன் டேடி பிளே டென்னிஸ் என்று உங்களுக்கு எதிர்மறை வாக்கியம் கிடைத்துவிடும். ஆக 5வது விதி என்னவென்றால், இந்த டஸ் டேடி பிளே டென்னிஸ், டசன் டேடி பிளே டென்னிஸ் என்ற நேரடி கேள்விக்கும் எதிர்மறை கேள்விக்கும் முன்னதாக கேள்வி சொற்களான when, why, how, with whom, for whom, for what reason, for what purpose போன்ற கேள்வி சொற்களை இணைக்கும் பொழுது
மற்ற கேள்வி சொற்கள் சார்ந்த நேரடி கேள்வி பேச்சுக்களும் கேள்வி சொற்கள் சார்ந்த எதிர்மறை கேள்வி பேச்சுக்களும் கிடைத்துவிடும் என்பதை நாம் முதலையே பார்த்திருக்கிறோம். இப்போ இந்த கேள்வி சொற்களை டஸ் டேடி பிளே டென்னிஸ்க்கு முன்னாடி இணைச்சு பாருங்க, உங்களுக்கு என்னென்ன பேச்சு கிடைக்குதுன்னு பாருங்க. when does daddy play tennis, why does daddy play tennis, how does daddy play tennis, for whom does daddy play tennis, for what does daddy play tennis, for whom does daddy play tennis, for what reason does daddy play tennis, for what purpose does daddy play tennis, when doesn't daddy play tennis, why doesn't daddy play tennis, how doesn't daddy play tennis, with whom doesn't daddy play tennis, for what doesn't daddy play tennis, for whom doesn't daddy play tennis, for what reason doesn't daddy play tennis, for what purpose doesn't daddy play tennis. அதாவது நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா தெரியுங்க. ஆனா ஒரு பெயர் சொல் சார்ந்த, அதாவது உதாரணத்துக்கு இங்க டேடிங்க எடுத்துட்டோம், அதை வச்சு வாக்கியங்கள் அமைத்து அதை உங்களுக்கு உச்சரிப்பு பெறாமல் சொல்லுவதற்கு பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அதற்கு எந்த பெயர் சொல்லுக்கு உண்டான வாக்கியம் இருக்கிறதோ அதனுடைய பேச்சு ஆரம்பிகளை ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸ் ஒரு தடவை சொல்லுங்க. சொல்லும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பயிற்சியின் மூலமாக ஆங்கிலம் நுனிநாக்கிற்கு வரும். எப்படி சொல்லலாம்னா, டேடி டஸ், டேடி டசன்ட், டஸ் டேடி, doesn't daddy, when does daddy, why does daddy, how does daddy, with whom does daddy, for what does daddy, for whom does daddy, for what reason does daddy, for what purpose does daddy, when doesn't daddy, why doesn't daddy, how doesn't daddy, with whom doesn't daddy, for what doesn't daddy, for whom doesn't daddy, for what reason doesn't daddy, for what purpose doesn't daddy. இப்போ இந்த for what purpose doesn't daddyங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரோக்கில் சொல்லணுங்க, அது பயிற்சி இல்லாமல் வராது. ஸோ ஆக நீங்க எந்த ஒரு வாக்கியத்தை எடுத்தாலும் முதலில் அந்த வாக்கியம் சம்பந்தப்பட்ட பேச்சு ஆரம்பிகளை வாய்விட்டு சொல்லுங்கள். அதற்கு பின்னால் உங்களுக்கு பேச்சுக்களை இயற்கையாக உருவாக்க முடியும். அதே மாதிரி மாடல் சென்டென்சஸ் ஃபார் ஃபர்தர் பிராக்டிஸ் நாங்கள் கொடுத்துருக்குறோங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரோபோட் ஈட்ஸ் ஆல் சாக்லேட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் எல்லா சாக்லேட்களையும் தின்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம். இதற்கு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த பேச்சு ஆரம்பிகளை சொல்லுங்க. அப்போ ரோபோட் டஸ், ரோபோட் டசன்ட், டஸ் ரோபோட், டசன்ட் ரோபோட், when does robot, why does robot, how does robot, with whom does robot, for what does robot, for whom does robot, for what reason does robot, for what purpose does robot, when doesn't robot, why doesn't robot, how doesn't robot, with whom doesn't robot, for whom doesn't robot, for what doesn't robot, for what reason doesn't robot, for what purpose doesn't robot. இதை சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு பேச்சுக்கள் எளிமையா வாய்ப்பாடு மாதிரி வருங்க. அப்போ ராபர்ட் ஈட்ஸ் ஆல் த சாக்லேட்ஸ், ராபர்ட் டசன்ட் ஈட் ஆல் த சாக்லேட்ஸ், does Robert eat all the chocolates, doesn't Robert eat all the chocolates, when does Robert eat all the chocolates, why does Robert eat all the chocolates, how does Robert eat all the chocolates, with whom does Robert eat all the chocolates, for what does Robert eat all the chocolates, for whom does Robert eat all the chocolates, for what reason does Robert eat all the chocolates, for what purpose does Robert eat all the chocolates, when doesn't Robert eat all the chocolates, why doesn't Robert eat all the chocolates, how doesn't Robert eat all the chocolates, with whom doesn't Robert eat all the chocolates, for whom doesn't Robert eat all the chocolates, for what reason doesn't Robert eat all the chocolates, for what purpose doesn't Robert eat all the chocolates. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எதேச்சையா அனிச்சையாக இந்த பேச்சுக்களை என்னால் உருவாக்க முடிகிறது. இதே நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் இங்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்கும் அனைத்து வாக்கியங்களுக்கும் முதலில் பேச்சு ஆரம்பிகளை ஒரு வாய்விட்டு சொல்லிவிட்டு திரும்பவும் அது சார்ந்த 20 பேச்சுக்களை பயிற்சி எடுங்கள். கண்டிப்பாக இந்த பயிற்சியின் மூலம் உங்களுடைய மோட்டர் ஸ்கில் என்று சொல்லுவார்கள். மோட்டர் ஸ்கில் என்றால் அனிச்சையாக பேச்சை உருவாக்கும் திறன், அது உங்களுக்கு உருவாகிவிடும். நம்ம தமிழ் பேசும்போது சிந்திக்கிறது மட்டும்தான் நம்ம வேலையா இருக்கு. ஆனா அதற்காக
காலத்தை பற்றி யோசனை செய்வதில்லை, இலக்கணத்தை பற்றி யோசனை செய்வதில்லை. எதேச்சையாக நாம் சிந்தித்தவுடன் தமிழில் நம்மால் பேச்சை உருவாக்க முடிகிறது. அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் பேச்சை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த பேச்சு பயிற்சியை மேற்கொண்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். தவறாமல் அனைத்து வாக்கியங்களுக்கும் ஸ்டான்லி கோஸ் ஷாப்பிங் ஆன் ஃப்ரைடேஸ், John passes the ball to Johnny, Tom often goes to the library in the evening, my father never works at weekends, my daddy goes to the gymnasium every weekend, Samson drinks plenty of water, my brother drinks coffee for breakfast, James believes in God, John sleeps 8 hours every night during the week. இதை தவறாமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு வாக்கியத்திற்கும் ஆங்கில பேச்சுக்களை உருவாக்க முடியும். இந்த ஸ்லைட்ல மாடல் சென்டென்சஸ் ஃபார் ஃபர்தர் பிராக்டிஸ் ஃபார் த சப்ஜெக்ட் ஹீ. மறுபடியும் அந்த ப்ரொனவுன் ஹீக்கு நம்ம மாடல் சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பிராக்டிஸ் எடுக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், he smokes 2 packets of cigarettes a day. இப்போ இதுக்குண்டான பேச்சு ஆரம்பிகளை முதலில் சொல்லிவிடுங்கள். He does, he doesn't, does he, doesn't he, when does he, why does he, how does he, with whom does he, for what does he, for whom does he, for what reason does he, for what purpose does he, when doesn't he, why doesn't he, how doesn't he, with whom doesn't he, for what doesn't he, for whom doesn't he, for what reason doesn't he, for what purpose doesn't. இப்போ the he smokes 2 packets of cigarettes a day, அதுக்கு பயிற்சி எடுங்க. He smokes 2 packets of cigarettes a day. He doesn't smoke 2 packets of cigarettes a day. Does he smoke 2 packets of cigarettes a day? Doesn't he smoke 2 packets of cigarettes a day? When does he smoke 2 packets of cigarettes a day? Why does he smoke 2 packets of cigarettes a day? How does he smoke 2 packets of cigarettes a day? With whom does he smoke 2 packets of cigarettes a day? For what does he smoke 2 packets of cigarettes a day? For whom does he smoke 2 packets of cigarettes a day? For what reason does he smoke 2 packets of cigarettes a day? For what purpose does he smoke 2 packets of cigarettes a day? When doesn't he smoke 2 packets of cigarettes a day? Why doesn't he smoke 2 packets of cigarettes a day? How doesn't he smoke 2 packets of cigarettes a day? With whom doesn't he smoke 2 packets a day? For what doesn't he smoke 2 packets of cigarettes a day? For whom doesn't he smoke 2 packets of cigarettes a day? For what reason doesn't he smoke 2 packets of cigarettes a day? For what purpose doesn't he smoke 2 packets of cigarettes a day? இதை பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லத்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகும். ஆரம்பத்தில் நானே சொல்லும் பொழுது எனக்கு நிறைய பயிற்சி இருந்தாலும் சில நாக்கு பிறல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோவில் கேட்டிருக்க முடியும். அது என்னன்னா, நம்ம சொல்லும் பொழுது ஆங்கிலம் அந்நிய மொழிங்கிறதுனால அது எதேச்சையா நம்மளுடைய நுனி நாக்குக்கு வருவதற்கு சில தயக்கங்கள் ஏற்படும். அதனால் நீங்க தவறாமல் ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் பயிற்சி எடுக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதுக்கடுத்தது, he goes to church on Sundays. He doesn't go to church on Sundays. Does he go to church on Sundays? Doesn't he go to church on Sundays? When does he go to church on Sundays? How does he go to church on Sundays? With whom does he go to church on Sundays? For what does he go to church on Sundays? For whom does he go to church on Sundays? For what does he go to church on Sundays? For what purpose does he go to church on Sundays? When doesn't he go to church on Sundays? Why doesn't he go to church on Sundays? How doesn't he go to church on Sundays? With whom doesn't he go to church on Sundays? For what doesn't he go to church on Sundays? For whom doesn't he go to church on Sundays? For what reason doesn't he go to church on Sundays? For what purpose doesn't he go to church on Sundays? இப்போ நான் இந்த பயிற்சி உங்களுக்கு பேசி காமிச்சிருக்கிறேன். இந்த உண்மையாலுமே நீங்க வாய்விட்டு சொல்லி பாருங்க. அப்பொழுதுதான் இதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன,
நாம் ஆங்கில பயிற்சி எடுக்கும் பொழுது என்னெல்லாம் இடர்பாடுகள் நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பது உங்களுக்கு புரியும். விடாமுயற்சியுடன் நீங்கள் அனைத்து வாக்கியங்களுக்கும் முதலில் பேச்சு ஆரம்பிகளை சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் பயிற்சி மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஆங்கிலம் உங்களுடைய நுனிநாக்கிற்கு வந்து சேரும். அதற்கப்புறம் ஒரு ஈஸி பிராக்டிஸ் டு ரெஜிஸ்டர் வேர்ப்ஸ் இன் அவர் மைண்ட். இந்த வேர்ப்ஸுங்கிறது வாக்கியத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. நிறைய வேர்ப்ஸ் தெரிஞ்சிருக்கும் பொழுதுதான் எல்லா சூழல்களிலும் நாம் அந்த மொழியை எதேச்சையாக இயற்கையாக பேச முடியும். அதனால் நாம் நிறைய வினைச்சொற்களை தெரிந்து கொள்வது முக்கியமாகிறது. அதனால் ஒவ்வொரு பயிற்சியின் இறுதியிலும் ஆல்பபெட்டிக் ஆர்டரில் நாங்கள் வேர்ப்ஸ் உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு வரோம். இதில் he damages, he dances, he dares, he deceives, he decides, he decorates, he delights, he demands, he delights, he delivers, he denies, he depends, he describes, he deserts, he deserves, he destroys, he detects, he develops, he disagrees, he disappears, he disapproves, he disarms, he discovers, he discusses, he dislikes, he divides, he doubles, he doubts, he drags, he drains, he dreams, he dresses, he drips, he drops, he drowns, he drums, he dries, he dusts. இந்த மாதிரி உங்களுக்கு சொற்றொடர் வாக்கியங்களை கொடுத்திருக்கிறோம். இந்த வாக்கியங்களை முழுமையாக நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் சேர்த்து நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு he dances on the stage அப்படி என்று இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் he dares to walk in the night, he deceives every person. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒரு வாக்கியங்களை முழுமை செஞ்சு அதை பயிற்சி எடுங்க. அப்போ he dances on the stage, he doesn't dance on the stage, does he dance on the stage, doesn't he dance on the stage, when does he dance on the stage, why does he dance on the stage, how does he dance on the stage, with whom does he dance on the stage, for what does he dance on the stage, for whom does he dance on the stage, for what reason does he dance on the stage, for what purpose does he dance on the stage, when doesn't he dance on the stage, why doesn't he dance on the stage, with whom doesn't he dance on the stage, for what doesn't he dance on the stage, for whom doesn't he dance on the stage, for what reason doesn't he dance on the stage, for what purpose. இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் நீங்கள் பயிற்சி எடுக்கும் பொழுதுதான் உங்களுக்கு இயற்கையாக ஏற்படும் அந்த உதடு, நாக்கு, தொண்டை போன்ற குரல் வலை போன்ற பேச்சு நாளங்களை பயன்படுத்துவதில் உங்களுக்கு என்னென்ன இடர்பாடுகள் ஏற்படுவது என்பதை நீங்களாக உணர முடியும். தவறாமல் பயிற்சி எடுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஆங்கிலத்தை சரளமாக பேச முடியும். இங்க இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு நவுன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மேஸ்குலைன் ஜெண்டர் ஹீ சார்ந்த நவுன்ஸ். ஹீங்கிறது ப்ரொனவுன். அதுக்குண்டான நவுன்ஸ் கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the president of the USA lives in the White House. இதுக்குண்டான பேச்சு ஆரம்பிக்கல. ஸ்பீச் இனிஷியேட்டர் சொல்லுங்க. The president of USA does, the president of USA doesn't, does the president of USA, doesn't the president of USA, when does the president of USA, why does the president of USA, how does the president of USA, with whom does the president of USA, for whom does the president of USA, for what reason does the president of the USA, for what purpose does the president of USA, when doesn't the president of the USA, why doesn't the president of USA, how doesn't the president of the USA, with whom doesn't the president of the USA, for what doesn't the president of the USA, for what reason doesn't the president of USA, for what purpose doesn't the president of USA. இந்த பேச்சு ஆரம்பிக்கல சொல்லிட்டீங்க. Now பேச்சுக்களை சொல்லுங்க. The president of the USA lives in the White House. The president of the USA doesn't live in the White House. Does the president of the USA live in the White House? Doesn't the president of the USA live in the White House? When does the president of the USA live in the White House? Why does the president of the USA live in the White House? How does the president of the USA live in the White House? With whom does the president of the USA live in the White House? For what does the president of the USA live in the White House? For whom does the president of the USA live in the White House?
For what reason does the President of the USA live in the White House? For what purpose does the President of the USA live in the White House? When doesn't the President of the USA live in the White House? Why doesn't the President of the USA live in the White House? How doesn't the President of the USA live in the White House? With whom doesn't the President of the USA live in the White House? For what doesn't the President of the USA live in the White House? For whom doesn't the President of the USA live in the White House? For what reason doesn't the President of the USA live in the White House? For what reason doesn't the President of the USA live in the White House? இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, பேச்சு மேற்கொண்டீங்கன்னா தான் for what doesn't the President of the USA live in the White Houseங்கிறத நீங்கள் ஒரே ஸ்ட்ரோக்கில் சொல்ல முடியும். அது நீங்கள் முதல்ல பேச்சு ஆரம்பிக்கிற ஸ்பீச் இனிஷியேட்டர்ஸ் ஒரு தடவை சொல்லி நீங்கள் அதை பயிற்சி எடுக்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமான பயிற்சி, உங்களுடைய பேச்சு நாளங்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு புதுமையான பயிற்சி. இதனால எல்லா சென்டென்ஸுக்கும் நீங்கள் தவறாமல் நீங்கள் பயிற்சி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய உதடு, நாக்கு, தொண்டை, குரல்வளை போன்ற பேச்சு நாளங்கள் ஆங்கிலத்தின் சப்தங்களுக்கு ஆட்பட்டு பண்பட்டு உங்களுக்கு ஆங்கிலத்திற்கென்று ஒரு பேச்சகராதி உங்களுடைய மனதில் உருவாக்கும். அதே மாதிரி ராபர்ட் பிரசஸ் his teeth twice a day. John speaks Italian. Albert has time for a rest. Alexander wants to go to the party. Alfred likes fish. Benjamin gets up early every day. Christopher travels to his country house every weekend. Daniel comes from Switzerland. Donald takes the train to the office. இது எல்லாத்தையும் முதல்ல ஒரு தடவை பார்த்தீங்கன்னா Benjamin gets, Benjamin doesn't get, does Benjamin get, doesn't Benjamin get அப்படின்னு சொல்லி பாருங்க. சொல்லி பார்க்கும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை அறியாமல் அனிச்சையாக ஆங்கிலம் உங்கள் மனதில் உட்புகும். அதே மாதிரி நிறைய வினைச்சொற்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக இங்கு பெயர் சொற்களுடன் சேர்ந்து சில சொற்றொடர் வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கும் வாக்கியத்தை பூர்த்தி செய்து நீங்கள் பயிற்சி எடுங்கள். ஆல்பர்ட் ஹேமஸ், அலெக்சாண்டர் ஹேண்ட்ஸோவர், ஆல்ஃப்ரெட் ஹேண்டில்ஸ், பெஞ்சமின் ஹேண்ட்ஸ், பெர்னார்ட் ஹராசஸ், கிறிஸ்டோபர் ஹார்ம்ஸ், கிளமன் ஹேட்ஸ், கொலின் ஹார்ன்ஸ், டேனியல் ஹெட்ஸ், டேவிட் ஹீல்ஸ், டொமினிக் ஹீப்ஸ், டொனால்ட் ஹீட்ஸ், எபினேசர் ஹெல்ப்ஸ், எட்மண்ட் ஹூக்ஸ், இமானுவேல் ஹாப்ஸ், எப்ரஹாம் ஹோப்ஸ், ஃபெலிக்ஸ் ஹோவஸ், பிரான்சிஸ் ஹக்ஸ், ஃப்ரெட்ரிக் ஹம்ஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அந்த பேச்சு ஆரம்பிகளை சொல்லிவிட்டு நீங்கள் பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகுந்த பலன் இருக்கும்.